இறைவன் அனுமதித்தால் எங்களுடைய இது தலைமை திரு மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்பு. இங்கே இருப்ப பல பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள். அது இறைவன் அனுமதித்தால் அமைச்சராக கூட அவன அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கார். முறைப்படி அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்திருப்பது அதனுடைய தலைமை திரு அதிமுக தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. என்ன அவங்க பேசியிருக்காங்க சந்தர்ப்பத்துக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவ்வளோ இதுக்கு தலைமை திரு மாண்புமிகு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களும் அதனுடைய ஒப்புவிட்டு அதிமுக தான் தலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் இணைந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் பேட்டி கொடுத்துருக்காரு. முதல்ல வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தமிழ்நாட்டில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 210 தொகுதிக்கு மேலே அதிமுக வெல்லும். துரோகிகள்லாம் விலகிட்ட பிறகு தெளிந்த நீரோட நாங்கள் போராட்டத்தை கிளம்பிட்டோம். தேர்தல் போராட்டத்தில் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத கோரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த 10,000 கொடுக்குற கோரிக்கை பொதுமக்கள் பிரமாதமாக வரவேற்கிறாங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி கொடுத்த உறுதியை செய்வாரா மாட்டாரான்னு கேட்குறோம். கட்டாயம் செய்வார், எங்கள் வாக்குகள் இரட்டலைக்கு தான் அப்படின்னு பொதுமக்கள் சொன்னதை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் இந்த சூழ்நிலைகள் நமக்கு நல்லா இருக்கிறது. 210 இடங்களுக்கு மேல் தனி பெரும்பான்மையுடன் திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வெல்லுவார்கள்.